ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோடு 19 எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அப்படியே பாயிண்ட காட்டுறாங்க. இனாரசாக்கி 14 கராசுனோ 7ன்னு சொல்லி இருக்குது. ஆக்சுமு ஜம்ப் பண்ணி ஜம்ப் ஃப்ளோட் அடிக்கிறான். அது நிஷினோயாவால அப்புறம் பாஸ் கரெக்டா போடவே முடியல. அது ஒரு சர்வீஸ் ஏஸ் ஆகுது. இவன் செகண்ட் செட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நிஷினோயாவை மட்டுமே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி வெளியே இருந்த சீனியர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டைச்சிமே நினைக்கிறா மோஸ்ட்லி எல்லா சர்வருமே நிஷினோயாவை அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க. நிஷினோயா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒருத்தரால டார்கெட் பண்ணப்படுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான் அப்படின்ட்டு டைச்சி நினைக்கிறான். டைம் அவுட்ல நிஷினோயாவுமே இனோசிட்டா கிட்ட வந்துட்டு, இனோசிட்டா எனக்கு கையில கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்குது, கொஞ்சம் டேப் சுத்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு டனக்கா கேட்கறான். நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நிஷினோயா சொல்லிடுறான். சர்வீசஸ் வாங்குறது எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, அதுவும் நம்மளோட ஸ்ட்ராங்கான ஆப்பரண்டா இருக்கும்போது அவங்க கிட்ட வாங்குறது வேற லெவல் ஃபீலா இருக்கு அப்படின்னு ஆக்சுமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த வாட்டி என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷினோயா உள்ள இறங்குறான். யாச்சி வந்துட்டு கிவ் அப் பண்ணிராத நிஷினோயா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. இப்ப ஆக்சுமு 4 ஸ்டெப்ஸ் பின்னாடி போறான். அப்ப ஜம்ப் ஃப்ளோட் தான் அடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துடுறாங்க. அவனுமே அதே மாதிரி ஜம்ப் ஃப்ளோட் அடிக்க இந்த வாட்டி நிஷினோயா அன்றாம் பாஸ் தான் போட வரான். பட் அது கூட அவன் கையில சரியா ஒட்டல, அப்படியே பட்ட வேகத்துக்கு கீழே உழுகுது. அதுவுமே ஒரு சர்வீசஸ் ஆகுது. கராசுனோட லிபரோக்கு அகைன்ஸ்டாவே 2 சர்வீசஸ் வாங்கிட்டாரு ஆக்சுமோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி கொடுக்குறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாக்கமோவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. லெவும் கேட்கறான், நான் கண்டிப்பா இந்த பாலை நிஷினோயா ரிசீவ் பண்ணிடுவான்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்றான். அந்த பாலை என்னதான் நம்ம கரெக்டாவே ரிசீவ் பண்ண வந்தாலும் அதுவும் அன்றாம் காண்ட்ல நம்ம போடுறப்ப அது கொஞ்சம் நம்ம கையில சரியா படலனா கூட டைரக்ஷன் ரொம்பவே சேஞ்ச் ஆகும். அது மாதிரி தான் இப்ப நடந்திருக்கு அப்படின்னு இன்னொரு பிளேயர் சொல்றான். கோர்ட்டுக்குள்ள ஒரு லிபரோவால பாலை ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னா மத்த எந்த பிளேயர்ஸாலையும் பாலை ரிசீவ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த டீமோட கான்பிடென்ட்டே அது பிரேக் பண்ணிரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு மொமெண்ட் இருக்குது. ஆசையும் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நிஷினோயா எங்களுக்கு கூட எப்பவுமே சேர் அப் பண்ணுவான், எப்பவுமே நான் அவங்க பின்னாடி இருக்கேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவான். ஆனா நான் இப்ப அவனுக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு இருக்கா. நிஷினோயா பார்த்தா அந்நேரம் அவனோட ஃபிங்கரை மட்டும் ஒனி புஷ் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த இன்னொரு செகண்ட் இயர் பையன் ஜம்ப் ஃப்ளோட் அடிப்பாலே அவனுக்கு புரியுது நிஷினோயா இந்த மாதிரி புஷ் அப் எப்ப எடுப்பான், மோஸ்ட்லி அவன் எப்ப தப்பு பண்றானோ அவனுக்கு பனிஷ்மெண்ட் தர விதத்துல தான் இதை பண்ணுவான். அப்பனா இதே அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நினைச்சுக்கிறானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். நிஷினோயா அது ஸ்டேடியம் என்ன இதெல்லாம் ஒண்ணுமே பார்க்கல. அவனாட்டுக்கு எல்லாரும் முன்னாடி அப்படியே செம்ம கட்டுப்போட புஷ் அப் எடுத்துக்கிட்டு திரும்ப எந்திரிச்சு நிக்கிறான். இவன் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ஸ்மூ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இந்த வாட்டி ஆட்ஸ்மூ ஜம்ப் ஃப்ளோட் அடிக்க இந்த வாட்டி பால் ரொம்பவே ஆடிக்கிட்டு வருது. நிஷினோயா அப்படியே டைவ் அடிச்சு ரிசீவ் பண்ணி தரான். எல்லாரும் பால் எடுத்துட்டான்னு சொல்லி சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா நிஷினோயா இன்னுமே காண்டாகுது, இன்னும் இது கரெக்டா போகலன்னு சொல்லிட்டு அந்த பால டனக்கா ஆசைக்கு செட் பண்ண, ஆசைக்கு இதை கண்டிப்பா என்னால ஹார்ட் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட்டர் கையில ஆட்ஸ்மோ கையில அடிக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் டச் ரிசீவ் பண்ண, செகண்ட் டச் இந்த வாட்டி ஒசாமு செட் பண்ண வரான். இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி செம்மையா பிளாக் ஆடுறான். அவங்களோட பிளாக்கர் ரொம்பவே அமைதியா இருந்து டப்புன்னு ஒரு மாதிரி கையை திருப்பிக்கிட்டு கம்ப்ளீட்டா ஒரு கிராஸ் ஷாட் அடிக்கிறான். யாருக்குமே அங்க இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது எப்படி அடிச்சான்னு சொல்லிட்டு. இங்க இப்ப என்னடா நடந்தது, நான் கண்டிப்பா சூக்கி பிளாக் பிடிச்சிருவான்ல சொல்லி நினைச்சேன் அப்படின்னு லெவும் வெளியே இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களோட பிளாக்கர் வந்துட்டு, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, நீ உண்மையிலே ஒரு நல்ல பிளாக்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எனக்கே தெரியும்டா போட அப்படின்ற மாதிரி சூக்கி கடுப்போட இருக்கான். இப்ப பாயிண்ட் இனாரசாக்கி 17 கராசுனோ 7ன்னு சொல்லி தான் இருக்குது. இப்ப ஆக்சுமோ போயிட்டு ஒரு ஜம்ப் சர்வீஸ் அடிக்கிறான். நல்ல வேளையா அந்த பால் அவுட்ல போய் விழுந்துருது. ஆனா அவுட் பண்ண நினைச்சு நிஷினோயா கடுப்பாகிறான். டேய் இவன் என்னடா நமக்கு பாயிண்ட் போனதுக்கு அவன் இருக்கிற எவ்வளவு கடுப்பாகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒசாமா ஒன்னும் புரியாம இருக்கான். இப்ப ஆசை அவங்களோட ஏஸ் கையில அடிக்கிறான். அவன் ப்ராப்பரா ரிசீவ் பண்ணாம ஃபர்ஸ்ட் டச்சே வெளியே போய் விழுந்துருது. பாயிண்ட் நமக்கு வருது. ஒரு சர்வீஸ் ஏஸ் ஆகுது ஆசைக்கு. அடுத்த ஆசை ஒரு சர்வீஸ் பண்றான். இந்த வாட்டி அவங்களோட ஏஸ் வந்து கரெக்டா ரிசீவ் பண்ணி தர ஆக்சுமோ வந்துட்டு மிடில் பிளாக்கர் அவன் ரெண்டாரு சூனாக்கு செட் பண்றான். சரி இந்த வாட்டி கரெக்டா போய் பிளாக் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி ஏறான். சரி இவன் இந்த பக்கம் அடிச்சலாம்னு சொல்லி பார்த்தா காகியமாவே வந்து கம்பைன் பண்ணிடுறான். சோ டபுள் பிளாக் இருக்கு, அடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க டைம்ல அதே மாதிரியாவே ரொம்பவே சைலண்டா அமைதியா ஏதோ யோசிச்சு தப்புன்னு 2 பேருக்கும் அகைன்ஸ்டா இன்னொரு பக்கம் கையை திருப்புறான். 2 பிளாக்கையுமே மீறி ஃபுல்லா கையை திருப்பிக்கிட்டு அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரேன். ஆக்சுமோ மனசுக்குள்ளே நினைக்கிறான், நம்மளோட ஆப்பனன்ஸ் பிளாக்கர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரெண்டாரும் அவங்கள கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துரும் அப்படின்ட்டு. இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. அது நிஷினோயா ரிசீவ் பண்ண காகியம் வந்துட்டு சூக்கிக்கு செட் பண்றான். சூக்கி அடிக்கிறதா அவங்க பிளாக்ல பட்டு மெதுவாகுது. அந்த பால ஒசாமோ எடுக்க ஆக்சுமோ வந்துட்டு அவங்களோட ஏஸுக்கு செட் பண்றான். ஆரனுக்கு பார்த்தா ட்ரிபிள் பிளாக் வந்துடுறாங்க நம்ம பயிலுக்கு. ஆரன் வந்து செம்ம பவர்ஃபுல் அடிக்க பால் அப்படியே நேரா ஏறுது. இந்த பக்கம் ஆரன், அந்த பக்கம் காகியமா எப்படியோ காகியமா அமைக்கி விட்டுறான் அவன் கையில இல்லாம. பால கீழே விடாம அவங்களோட லிபரோ அந்த பால எடுத்தாரான். அந்த ஒசாமு மறுபடியும் ஆரனுக்கே செட் பண்றான். 3 பிளாக்கர்ஸ் இருக்காங்க. ஆனாலுமே அவன் யார் கையிலயும் பட்டாம செம்ம பவர்ஃபுல்லா பால் அடிக்கிறான். அந்த பாலை எப்படியோ ஆசைக்கு அவன் ஷோல்டர்ல வாங்கி எடுக்கிறான். இப்போ கராசுனோக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ரி கொடுக்கவங்க சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அந்த பால் ரொம்ப உள்ள போயிடுது. அதை ஆரன் ஒரே டச்ல பதச்சிட்டு போயிடுறான். ஹினாட்டாலாம் அப்படியே ஆரனை பார்த்து வாயை பொளந்துடுறான். இப்போ இனாரசாக்கி 19 கராசுனோ 9ன்னு சொல்லி இருக்குது. கண்ணாடியும் டைம் அவுட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறாரு. அதுக்குள்ள கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்காய் சொல்லிட்டு, இது கிளியராவே நம்மளோட மிஸ்டேக் தான், நம்ம பசங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு டைம் அவுட் கட்டு 30 செகண்ட் அந்த ஆரனுக்கு நான் ரெஸ்ட் தரவும் விரும்பல. கணக்காவோட அக்காவுமே என்னடா இது இவனை பாக்குறப்ப அப்படியே விஸ்வாக்காவை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மறுபடியும் அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. அது ஆசையை ரிசீவ் பண்ண காயமா கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போயிடுது. காயம் வந்து டனக்காக்கு செட் பண்றான். டனக்கா செம்மையா ஒரு கிராஸ் ஷாட் அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். இப்போ சூக்கிக்கு பதிலா சூகவராவை உள்ள இறக்குறாங்க. சூக்கிக்கு பதிலா சூகவரா உள்ள போயிட்டா அப்படின்னா கினோஷிட்டாவால உள்ள இறங்க முடியாது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த செகண்ட் இயர் ஜம்ப் ஃப்ளோட் அடிப்பாலையா அந்த பையன் நினைச்சிட்டு இருக்கான். அவன் பார்த்தா வெளியே இருந்து ஏதோ கையை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவன் விசுவலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் மைண்டுக்குள்ளேயே பால. கிட்டத்தட்ட 25 வாட்டி விசுவலைஸ் பண்ணிருக்கான் அவன் ஒரு சர்வீஸ் அடிக்கிற மாதிரி. அந்நியர் திடீர்னு பார்த்தா சூகவரா உள்ள போய் எல்லாத்தையும்
அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா ஃபர்ஸ்ட் செட் எடுத்ததுனால செகண்ட் செட் விட்டு கொடுத்துலாம்னு சொல்லி நினைச்சிட்டீங்களா? அந்த ஐடியால எடுத்தீங்கன்னா கொலை பண்ணி விட பாத்துக்கோங்க. செகண்ட் செட் டைரக்டா எடுத்து முடிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இனாரசாகி பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியே சுகாராவை பார்த்து மறைக்க ஆள விடுங்கடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்துடுறான். கோச்சுக்கை ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு அவங்க டீம்ல ஆரன் ஓஜிரோ மட்டும் தான் ரிசீவிங்ல கொஞ்சம் வீக்கா இருப்பான். சோ அவனை கொஞ்சம் மூவ் பண்ணி முட்டி போட்டு வச்சு எடுக்கிற மாதிரி பண்ணிட்டா போதும், அவனுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் சுகாராவை அடிக்கிறான். அவனுமே தட்டு மாதிரி தான் ரிசீவ் பண்றான். அந்த பால் ஆட்சுமோ ஒசாமுக்கு செட் பண்ண ஹினாட்டா பிளாக் பண்றான். அது அவன் கையில பட்டு ரொம்பவே பின்னாடி போகுது. இருந்தாலும் சுகாரா விடுவானா அப்படியே போய் எடுத்தாரா. அந்த பால காகியமா நேரா ஆரன் கையில தள்ளி விட்டுறான். ஆரன் வந்துட்டு அப்படியே ஆட்சுமுக்கு செட் பண்ண பால தரான். அவனுமே ஓடி வந்து ஜம்ப் பண்ணி செட் பண்ண கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரன் அதை பவர்ஃபுல்லா அடிக்க ஆனா கரெக்டா பிளாக்ல மாட்டிடுறான். பட் இருந்தாலும் பால் அவுட்ல விழுந்ததுனால பிளாக்ல பட்டு அவுட் விழுந்ததுனால டச் அவுட் ஆகி இனாரசாகிக்கே பாயிண்ட் போயிடுது. இப்போ இனாரசாகில ஃபர்ஸ்ட் இயர் பையன் ஒருத்தனை பிஞ்சு சர்வரா உள்ள இருக்கிறாங்க. அவன் என்னன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்றதுனால ஜம்ப் பண்ணி அடிக்கிறான். பட் அது மெதுவா தான் அடிக்கிறான். ஆசி அதை ஈஸியா ரிசீவ் பண்ணி தர காயமா ஹினாட்டாக்கு போட்டு ஹினாட்டா அடிச்சு பாயிண்ட் ஆகிட்டு போயிடுறான். இனாரசாகியோட ஆடியன்ஸே அவனை போட்டு பூம் பூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சர்வீஸ் அடிச்சாலே அந்த ஒரு பையனை அவங்க டீம்ல யாராவது ஒருத்தர் சரியா இல்லைன்னா இப்படிதான் அவங்க பண்ணுவாங்க போல. அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1 நம்பர் பிளேயர் வந்துட்டு நம்ம தானே லீடிங்ல இருக்கோம், அப்புறம் இருக்கப்ப நீ இப்பெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். இப்ப காயமா பால் அப்படியே கையில வச்சுக்கிட்டு சூப்பர் ரிலாக்ஸிங்கா நின்னுகிட்டு இருக்கான். அவன் தூக்கி போட்டு பால் அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டு செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்து அடிச்ச மறு செகண்ட் அது கோட்டுக்குள்ள இறங்குது. என்ன ஃபாஸ்ட், என்ன டைமிங், என்ன பொசிஷனியா அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுப்பவங்க வேற லெவல்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சரியான சர்வீஸ், தரமான ஒரு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹினாட்டாலாம் அடே யாரடாடி அப்படின்ற மாதிரி வாயை பொளந்து பாத்துறான். அப்போன்னு பார்த்து இனாரசாகியோட கோச் ஒரு டைம் அவுட் கேட்டுறாரு. ரெண்டு டீமோட கோச்சஸ்மே டைம் அவுட்ல அவங்க டீம் பேசிக்கிட்டு இருக்காங்க. காயமா மட்டும் அப்படியே பால நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறான். அவனோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருக்கிறான். டைம் அவுட் முடிஞ்சு உள்ள வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். இந்த வாட்டி ஒசாமுவாலையும் அந்த பால கரெக்டா ரிசீவ் பண்ண முடியல. இதுவுமே ஒரு சர்வீஸ் ஏஸ் ஆகுது. அடுத்து மூணாவது அதே மாதிரி செம்ம பவர்ஃபுல்லா ஒரு சர்வீஸ் பண்றான். இந்த வாட்டி அவங்க டீம்ல எப்படியோ ஒருத்தன் கையை வச்சு தூக்கி விட்டுறான். கோச்சுக்கே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு நம்மளால அவங்கள மென்டலி எதுவும் பண்ண முடியல அப்படின்னா அதுல இருக்க ஒரு பிளேயரை மட்டும் பிரஷருக்கு ஆளாக்கி பண்றது மூலமா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே பால வந்துட்டு அவங்களோட ஏஸுக்கு தான் செட் பண்றான். அவங்களோட ஏஸ் ஆரனுக்குமே இப்ப ட்ரிபிள் பிளாக் வந்துட்டாங்க. அவன் கட் பண்ணி அடிக்கணுமேன்ற ஒரு பிரஷர்ல அப்படியே பால் அவுட்ல அடிச்சு விடுறான். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் இதை மாத்துறதுக்கு அப்படின்னு கோச்சுக்கே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து நாலாவதா காயமா ஒரு சர்வீஸ் பண்ண இந்த வாட்டி 2 பேருக்கு நடுவுல போய் ஒழுகுது. அவங்க ஒருத்தன் கன்ஃபியூஸ் ஆகி எப்படியே எடுக்கிறாங்க. பால் பார்த்தா ஃபர்ஸ்ட் டச்லயே உள்ள வந்துருது. அந்த பால் நிஷினோ எடுத்துற காயமா செம்ம ஸ்பீடா ஓடி வந்து அப்படியே ஹினாட்டாக்கு செட் பண்றான். ஆனா இந்த வாட்டி ஹினாட்டா அடிக்கிறத விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சும் ரிசீவ் பண்ணி தரான். ஒசாமு ஆரனுக்கு செட் பண்ண ஆரனுக்கு அவ்வளவா பிளாக் இல்ல, அதனால இந்த வாட்டி அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். அருமையான ரிசீவிங் ஆட்சுமு கிட்ட இருந்து இந்த பக்கம் ஆட்சுமு அந்த பக்கம் காயமா 2 பேருமே ஜப்பான் ட்ரைனிங் கேம்ப்ல இருந்த கேண்டிடேட்ஸ், 2 பேருமே டாப் மோஸ்ட் செட்டர்ஸ். ஆனா அவங்களுக்கான போட்டி செட்டிங்ல மட்டும் இல்ல, மத்த எல்லா விஷயத்திலயும் இருக்குது, அதை நீங்களே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரா ஆட்சுமு அப்படியே பின்னாடி ஒசாமுவை பார்த்து கத்திக்கிட்டு டேய் இந்த செட்டை வேமா முடிச்சுட்டு வாடா, அடுத்த செட்ல நான் தான் உன்னை விட அதிக சர்வீசஸ் அடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். which means இன்டைரக்டாவே அவன் காகியாமாவை சொல்றான் அவனோட சர்வீசஸ் அதிகமா அடிக்கணும்னு சொல்லிட்டு. அவனுமே வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் அடிக்க போறான். அடிச்சுட்டு பார்த்தா ஐயோ அப்படின்னு நினைக்கிறான். என்னடான்னு பார்த்தா அவன் கோட்டுக்குள்ள இல்ல அந்த பாயிண்ட் போடுவாங்க தெரியுமா, அந்த பாயிண்ட் ஸ்கோரை போய் அடிக்குது அவன் அடிக்கிற பால் டைரக்டா. அவங்களோட கோச்சும் என்னடா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தலையில கையை வச்சு உட்காந்துறாரு. இப்பவும் அப்படியே பால் ரலி ஆகிட்டே இருக்கிறப்ப அவங்களோட அட்டாக்கரை ட்ரிபிள் பிளாக்கர்ஸ் நின்று கராசனோ டீம் கொத்தி போட்டுறாங்க. அப்போ அப்படியே சப்ஸ்டிட்யூட்ல இருந்து ஒரு பிளேயர் அந்த போர்டு அப்படியே தட்டுறான். இவங்க எல்லாருமே பார்த்துட்டு பயந்துடுறாங்க. திடீர்னு அவன் அப்படியே உள்ள வர்றான். 4 நம்பர் பிளேயருக்கு பதில் அந்த 1 நம்பர் பிளேயர் உள்ள மாறுறதுக்கு வர்றான். இந்த 1 நம்பர் யாரு ப்ரோன்னு கேட்டீங்க அப்படின்னா இவன் தான் இனாரசாகி டீமோட கேப்டன். இவ்வளவு நேரம் இனாரசாகி கேப்டனே இல்லாம தான் விளையாண்டாங்க. அவங்களோட முக்காவாசி கேம் பிளேவை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்க கேம் பிளே வேற மாதிரி இருக்க போது இது எப்படி கராசனோ ஓவர் கம்பெனி வர போறாங்கன்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்சியம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.